Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே உன் நிறவிழியா. இவ்வளோ நல்லா பாடுறவங்கள நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுட்டு என்ன பண்ணுறது? நம்ம மட்டும் கேட்டுட்டு இருக்கிறதா? ஸோ அதனால் நீ கண்டிப்பாக அந்த சீசன் நீ பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி, இல்லைனா நான் பேச மாட்டேன், அந்த மாதிரிலாம் நிறைய ட்ராமா நடந்தது. வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம்தான் என்ன. டிவியில் பார்த்துட்டு இருந்தோம் இவ்வளோ நாளா, ஐ சூப்பர் சிங்கர், ஐ நிக்கில் மேத்யூ அப்படி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நானே அதுக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்றப்போ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. வெளியில் போகும்போது திடீர்னு யாரோ ஒருத்தவங்க பார்த்து அப்படின்னு வாங்கினோடனே ஆமாம்மா நம்ம டிவியில் வரோம்ல. ஷான் சார் வந்து அவருக்கு எனக்கு ஒரு பெரிய பாண்டிங்னு நான் சொல்லிப்பேன். அவரை சொல்லுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எனக்கு மட்டும் ஒரு நல்ல ஸ்பெஷல் கமெண்ட் பண்ணுவார். பறவையாய் தெரிந்தவள் இறகு போல் தரையில விழுகிறேன். பின்னாலேல நாங்கள்லாம் பெர்ஃபார்ம் பண்ணோம். அப்போதான் இருந்துச்சா நம்ம ஃபைனலிஸ்டாக இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கோம். இல்லை அவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் முன்னாடி அந்த கை தட்டுறது கத்துறது அதெல்லாம் பார்க்கணும் நேரில். இப்போ சூப்பர் சிங்கரில் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு மொமெண்ட், ஒரு சாங்காக இருக்கலாம், ஜட்ஜஸ் பேசுறதா இருக்கலாம்னா எது சொல்லுவீங்க அந்த விஷயம்? மறக்க முடியாத மூமெண்ட்னா கல்யாணம் தான். சூப்பர் சிங்கர்ல எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது தான். மறுபடியும் நடந்த கல்யாணம். சூப்பர் சிங்கரில் கல்யாணம். ஸோ இப்போ சூப்பர் சிங்கர் 10 அதில் வந்துட்டு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட். அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த ஜேர்னி எப்படி இருந்தது? லைக் நிறையா அப்ரிஷியேஷன்ஸ் கிடச்சிது, நிறைய விஷயங்கள் நடந்தது அந்த ஜேர்னி. ஆனால் அதுக்கப்புறமா லைக் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது மக்கள்கிட்ட இருந்து? ஆக்சுவலி இது என்னோட ஒரு பெரிய கனவு. சூப்பர் சிங்கர் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக டிவியில் உட்காந்து பார்ப்பேன். பட் ஆனால் வந்து போகிறதுக்கு கொஞ்சம் பயம். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், அவங்க பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் எனக்கு கொஞ்சம் ஸ்டேஜ் ஃபியர் ஜாஸ்தி. அதை ஓவர் கம் பண்ணணும் நிறைய ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அது முடியல. எங்கள் டேடியும் ட்ரை பண்ணார். பட் கடைசியில் நான் வந்து ஓவர் கம் பண்ண வச்சுட்டேன். இவங்க வந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆடிஷன் அட்டன் பண்ணலன்னா பேச மாட்டேன் அப்படின்ட்டாங்க. சீசன் 9லேயே ட்ரை பண்ணோம். அப்போ என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு பயமா இருக்கு, என்னால போக முடியாது, அட்டன் பண்ண முடியாதுன்ட்டாங்க. சரி நான் ஓகே, அப்போ கல்யாணம் ஆனது, நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது இல்லையா, அதனால சரி விட்டுட்டேன். அப்போ செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் அடுத்த சீசன் வந்து நீ கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எப்படி பாடுவாங்கன்னு எனக்கு தெரியும். நாங்கள் ஃபர்ஸ்ட் மீட்டப்பே இவங்க வாய்ஸில் நான் ஒரு பாடல் எழுதியிருந்தேன்னா அந்த பாடலில் இவங்க தான் பாடணும்னு இதை வெயிட் பண்ணி தான் பாட வச்சுது. ஸோ அப்போவே எனக்கு தெரியும் உங்களோட வாய்ஸ் கேட்ட உடனே. அப்போ இவ்வளோ நல்லா பாடுறவங்கள நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுட்டு என்ன பண்ணுறது? நம்ம மட்டும் கேட்டுட்டு இருக்கிறதா? ஸோ அதனால் நீ கண்டிப்பாக அந்த சீசன் நீ பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி, இல்லைனா நான் பேச மாட்டேன், அந்த மாதிரிலாம் நிறைய ட்ராமா நடந்தது. அது ஒரு வழியாக எப்படி மனசு அவங்க மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ஆடிஷன்லாம் பயங்கரமாக போச்சு. செம டஃப். எல்லாருமே செம்மையாக பண்ணாங்க ஆடிஷனில். அதுக்கப்புறம் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆடிஷனில் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் கொஞ்சம் ஓரளவு பாடிட்டு வந்தேன். 5th ஆடிஷனில் ரொம்ப முடியாமல் மழை டைமா, அதனால ரொம்ப ஜுரம் வந்துருச்சு. அப்போ சுத்தமாக முடியல. அப்போ நான் நினச்சிட்டேன் ஓகே நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்னு. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு நீங்கள் ஷோவில் இருக்கீங்க அப்படின்னோடனே எனக்கு பயங்கர சந்தோஷம். ஒரு சைட் பயம் வேற. அப்பயே அந்த பயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பயம் எதனால அப்படி எவ்வளவு அது வந்து எல்லாம் பயம் எனக்குன்னு தென்னலையில கமல் சார் சொல்ற மாதிரி எதை பார்த்தாலும் பயம். எலிய பார்த்தா பயம், அதை பார்த்தா பயம், வண்டியில ஏறும்போது பயம், இந்த கதை வெயில் அடிக்குது மூஞ்சி கருகிடுமோ அந்த மாதிரி பயம். எல்லாத்துக்கும் அந்த மாதிரிதான். நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் நெகட்டிவ் சைட்லேயே அதிகமாக எங்கள் டாடி அதான் திட்டுவார் என்ன பயங்கரமா. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே பயமா. ஸோ அதனால வந்து உள்ளே போகிறோன்னு சந்தோஷம் இருந்தாலும் அதையே தாண்டி அப்படியே வந்து இங்கே உருண்டு இது வரைக்கும் வந்துருச்சு அந்த மாதிரி பயம் அப்படி. ஆனால் வந்து உள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு என்ன இறக்குவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆல்ரெடி பயம் வேற. உள்ளே போகும்போது எல்லா கண்டஸ்டன்ஸும் வந்து நல்ல சாங் செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு இன்ட்ரோ ரவுண்டுக்கு. என்னோடது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்குமோ என்ன நினச்சாங்கன்னு. வாவா பக்கம். இப்போ நம்ம இதில் கூலியில் பயன்படுத்திருக்காங்களா அந்த டிஸ்கோ அந்த பாட்டு? இவங்க தான் ஷோவே ஆரம்பிச்சு வச்சாங்க ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட். அதில் ஃபஸ்ட்டு டேரக்டர் வந்து நீங்கள் தான் ஷோ ஆரம்பிச்சு வைக்கிறீங்க, நல்லா பண்ணுங்க, பவர்ஃபுல்லாக பண்ணி விடுங்க அப்படின்னு. நான் எப்படிங்க பண்ணுறது, எனக்கு பயமாக இருக்குது வேற அப்படின்னு. ஆனால் நான் பாடணுன்னே ஜட்ஜஸ் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ ரவுண்டுக்கே இவ்வளோ தைரியமாக இந்த பாட்டை எடுத்து பாடுனேன் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக அந்த இம்பாக்ட் எவ்வளோ தூரம் இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ரவுண்டு வரைக்குமே ஒரு எபிசோடுக்கு வந்து நான் வேற ரவுண்டுக்கு சாங்ஸ் பாடும்போது ஜட்ஜஸ் கமெண்ட்ல அந்த பாட்டை பற்றி சொல்லிடுவாங்க. நீ அந்த
வாவா பக்கம்மால பாடினல்ல, நீ அந்த வாவா பக்கம்மா பாடும்போதே நான் ஜட்ஜ் பண்ணிட்டேன். நீ இந்த வாவா பக்கம்மா திருப்பி திருப்பி அதை சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு 10 ரவுண்டு அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் வந்து என்னை கொண்டு வந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி டிவியில் பார்த்துட்டு இருந்தோம் இவ்வளோ நாளா, ஐ சூப்பர் சிங்கர், ஐ நிக்கில் மேத்யூ அப்படி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நானே அதுக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்றப்போ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. வெளியில் போகும்போது திடீர்னு யாராவது ஒருத்தவங்க என்னை பார்த்து அப்படின்னு வாங்கினோடனே, ஆமாம்மா நம்ம டிவியில் வரோம்ல, வாங்க வாங்க ஹாய் ஆமாங்க நான் ஃபேமஸுங்க அப்படின்னு. இப்போ ஷாப்பிங் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க பார்த்து ஹாய் அப்படின்னாங்க. நான் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கேன், நமக்கு எதாவது தெரிஞ்சவங்களா, நம்ம எதுவும் மறந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னைய பார்த்து ஹாய்னு பேசியிருந்தேன். இவங்களை கண்டுபிடிக்கிறது என்ன கண்டுபிடிக்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ வந்து போட்டோஸ்லாம் எடுக்கும்போது நான் வந்து நான் தான் பாடுறேன், ஏன் கொடுத்து பாடினது இவங்க. ப்ரோவை கூப்பிடுங்கக்கா, அவங்களோட ஃபேன் தான் நான். அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்களோட இப்போ ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு. ஸோ ரெஸ்பான்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர், ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் கேட்கும் போதே எனக்கு. அண்ட் இப்போ ஷான் சாரோட வந்து ரொம்ப லைக் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஜட்ஜ்னு சொல்லியிருந்தீங்க. லைக் அவரோட அந்த கைடன்ஸ் எப்படி இருந்தது, அவரோட எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஆக்சுவலி செம்மையா இருந்துச்சு. எனக்கு வந்து ஷான் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் அவரோட ஒரு பெரிய ஃபேனு. அவரை நேரில் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கல. ஆக்சுவலி இங்கே உட்காந்துருக்க எல்லாமே ஒரு பெரிய லெஜெண்டரி சிங்கர்ஸா எல்லாமே வந்து டிவியில் பார்த்துருக்கோம். இப்போ நேரில் பார்க்குறோம், நமக்கு ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறாங்க. இன்னொன்று அது ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு. சும்மா நான் வந்து ஒரு டீச்சரு, நான் கிளாஸ் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிலாம் கிடையாது. நீ இப்படி பாடி ஆஃப் த ஸ்க்ரீனும் வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீனும் வந்து பார்த்தீங்கன்னா அனு மேம்லாம் வந்து பேசுவாங்க. இந்த இடத்துல நீ இப்படி ஒர்க் பண்ணலாம், தனியாக கிளாஸ்லாம் எல்லாருக்குமே வைப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு கண்டஸ்டன்ஸோட ஜட்ஜஸ்க்கு பயங்கர பாண்டிங்கு. ஷான் சார் வந்து அவருக்கு எனக்கு ஒரு பெரிய பாண்டிங்னு நான் சொல்லிப்பேன். அவரை சொல்லுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எனக்கு மட்டும் ஒரு நல்ல ஸ்பெஷல் கமெண்ட் பண்ணுவார். எப்படி உங்களுக்கு இத்தனை வாய்ஸ் ட்ரை பண்ணுறீங்க, இந்த மாதிரி உங்கள் வாய்ஸை வந்து இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிலாம் நிறைய ரவுண்டில் சொல்லியிருக்காரு. நல்லா இருக்கு, பயங்கரமான காம்ப்ளிமெண்டா இருக்கு, டிஃபரெண்டான ஒரு காம்ப்ளிமெண்டா இருக்கு. நான் அதெல்லாம் வந்து என்ன வார்த்தை அவர் சொன்னது ஃபர்ஸ்ட் புரியாது, அப்புறமா வீட்டில் கூகுளில் போய் சர்ச் பண்ணுறது என்ன வேர்டு யூஸ் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி. அவருக்கு என்னோட பெர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் நான் கொஞ்சம் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி பாடுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வாய்ஸ் வச்சு இவ்வளோ பண்ண முடியுமா அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவார். அது எனக்கு பிடிச்ச ஜட்ஜ் கிட்ட இருந்து அந்த கமெண்ட் வந்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஆல்சோ இப்போ இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு ஜட்ஜஸ் இந்த அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ லைக் மக்கள்கிட்ட இருந்து இவ்வளோ சப்போர்ட் வந்திருக்கு. அண்ட் யூ ஆர் அ பியூட்டிஃபுல் சிங்கர். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருந்துமே வந்துட்டு லைக் அந்த ஃபினாலேயில் அது வந்துட்டு வரல அப்படிங்கும்போது அது எவ்வளோ வருத்தமாக இருந்தது, அது எப்படி ஹேண்டில் பண்ணி? அது ரொம்ப வருத்தமாக பயங்கரமாக இருந்தது, வரல அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பட் ஆனால் உங்களுக்கே தெரியும், சீசன் பார்த்த எல்லாருமே சமயம். இப்போ பழைய சீசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் கொஞ்சம் நல்லா பாடுவாங்க, பட் அதை விட பெட்டர் சிங்கர்ஸ் வந்து அங்க இருப்பாங்க. அவங்க இதுல டாப் 25மே பயங்கரமான ஒரு ஜட்ஜே பண்ண முடியாது. இவர் தான் வந்து சூப்பர், இவர் வந்து ரொம்ப சுமாரு அப்படிலாம் இல்லை, எல்லாருமே நல்லா பாடுவாங்க. இந்த சீசன் சூப்பர் சிங்கர் 10ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்டஸ்டன்ஸுமே ஒரு பெஸ்ட்டு சிங்கர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வந்ததா. ஸோ அதனால் வந்து ஓகே இவங்களை விட நம்ம ரொம்ப டம்மியாக தான் பாடியிருக்கோம், அதனால தான் அவங்க ஃபினாலேயில் இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அவங்களுமே டிசர்விங் தான் அப்படின்ற, அதனால வந்து ஓகே நம்மளோட ஃப்ரெண்டு தானே போகிறாங்க அப்படின்னு இருந்தது. பட் இட்ஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம். பட் ரொம்ப வருத்தம் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஃபினாலே அது ஒரு பிக் ஸ்டேஜ் இல்லை, எல்லாருக்கும் முன்னாடி பாடுறது. ஃபினாலேயில் நாங்கள்லாம் பெர்ஃபார்ம் பண்ணோம். அப்போ தான் இருந்துச்சா நம்ம ஃபைனலிஸ்ட்டாக இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கோம், இல்லை அவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் முன்னாடி அந்த கை தட்டுறது கத்துறது அதெல்லாம் பார்க்கணும் நேரில். ஏன்னா அவ்வளோ நாள் அவ்வளோ ஆடியன்ஸ் முன்னாடி இல்லை, ஜட்ஜஸ் இருப்பாங்க, கொஞ்சம் ஆடியன்ஸ் முன்னாடி பாடியிருக்கோம். ஸோ அந்த வருத்தம் கொஞ்சம் இருந்தது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சீசனுக்குள்ள நான் வருவேன்னே எதிர்பார்க்கல. இவ்வளோ தூரம் நான் ஆக்சுவலி சீசனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ தூரம் டிராவல் ஆகும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. வந்து லாஸ்ட் வைல்ட் கார்டு வரையுமே வந்து அந்த ஃபினாலே ஒரு 2 வீக் மட்டும்தான் நாங்கள் இல்லை, மறுபடியும் ஃபினாலேயில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணோமா. ஃபுல்லாகவே அவங்களோட இருந்த ஒரு எபிசோட் மட்டும்தான் இல்லை. அதனால பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. பட் ஆனால் உங்களுக்கு அது ஒரு லைக் நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சிங்க. பட் உங்களுக்கு அது எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருந்தது? எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது. அது எப்படி இவங்க ஃபைனலில் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ஓகே என்ன பண்ணுறது, அது கடந்து போய் தான் ஆகணும். அந்த ஒரு மூமெண்ட்டை வந்து நான் எதிர்பார்த்தேன், ரொம்பவே எதிர்பார்த்தேன். அட்லீஸ்ட் ஒரு எப்பயுமே எல்லா சீசன்லேயும் ஒரு டாப் 6 வரைக்கும் எடுப்பாங்க. ஸோ இந்த சீசன்லேயே டாப் 6 போகும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் டாப் 5ஓட நிறுத்தினோடனே எனக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு. சரி டாப் 6லேயாவது ஏதாவது சர்ப்ரைஸாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்லாம் எதிர்பார்த்து எல்லாரும் உட்காந்துருந்தோம். பட் அந்த டைம் எதுவுமே நடக்கலை. ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போயிட்டோம். பட் எதனால அப்படி நடந்ததுன்னு ஏதாவது லைக் யோசிச்சிங்களா? வாட் மைட் ஹவ் பீன் தி ரீசன் மாதிரி ஏதாவது? ஆக்சுவலி தெரியல, அது தெரியல தான் ஏதாவது முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால நாங்கள் அதுக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆக விரும்பல. 6 பேர் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரியல, ஜட்ஜஸுக்கு தெரியும் அவங்களோட டிசிஷன் தான் எல்லாம் ஜட்ஜஸுக்கு தெரியும்ல. ஓகே அவங்களோட இதுதான் எல்லாமே.
அண்ட் இப்போ உங்களுக்கு வந்துட்டு பேண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டேன். அதுக்கு ஏதாவது ஆஃபர் வந்துச்சா? தேடிக்கிட்டே இருக்கும் இல்ல, பேண்ட். தேடிட்டே இருக்கோம். ஆமா, இது சரியா வரைக்கும் அமையல. சரியா அமையல. அது ஒரு ஒரு பேக்கேஜா ஒரு ட்ரம்ஸ் பிளேயர், கீபோர்டு, கிட்டார் அப்படி எல்லாம் கிடைக்கணும்ல. அதனால வந்து அது கிடைக்கும்னு நம்புறோம். கூடிய சீக்கிரம் ஒரு பேண்டோட சந்திப்போம். அண்ட் இப்போ வந்துட்டு எப்படி சூரியவம்சத்துல வந்து வர மாதிரி வந்துட்டு அடுத்தடுத்து வந்துட்டு ஒரு முன்னேற்றம் வந்துட்டே தான் இருக்கு. இதுக்கப்புறம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்ன எதிர்பார்க்காத ஒரு ஆஃபர். அது வந்து எங்களுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. அது வந்து எல்லாமே இவங்களால தான். இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பாடுறதை தாண்டியும் இவங்க ஆக்ட் பண்றது, அந்த கேஎஸ் ரவிக்குமார் சாரோட ஒரு ஆக்ட் பண்ணியிருந்தது பயங்கர வைரலாக போயிருந்தது. ஸோ அதை எல்லாமே டீம் பார்த்துருப்பாங்க போல். பார்த்துட்டு அவங்க சூப்பர் சிங்கர் டீமில் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஒரு 2-3 கப்புள் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து டெலிவிஷன் சைடில் தான் யார் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க வந்து ஓகே இவங்கள வச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்கும் போது எங்களுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. சின்ன தெரியல. நம்ம வந்து டிவியில் உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். நிறைய கேம்ஸ் நடக்கும், எல்லாம் நடந்துட்டு இருப்போம். டிவியில் உட்காந்து நம்ம வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். இன்றைக்கி நம்மளே வந்து சின்ன தெரியல பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அப்படின்ற போது பயங்கர ஷாக்காக இருந்தது. அது வந்து டெஃபினட்டாக இப்போ அந்த சீன் எங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ணி காட்ட முடியுமா? முத்து படத்தோட அந்த சீன். வங்கனூர்ல நாடகம் போறதுக்காக கார்ல வந்தம்மா. கார்ல கார்ல ஓ கார்ல கார்ல அங்க பாருங்க. கனவிதுதான் நிஜமெதுதான் உலகினில் என்னை யார் வள்ளுவார், என்னை யார் வள்ளுவார். ஓ இன்ஜினுக்கு தண்ணி ஊத்திட்டு நாடகத்துக்கு போய் சேருங்க முதலாளி வண்டி கொடுத்தாரா? இவன் இன்ஜினுக்கு தண்ணி ஊத்தாமே தான் ஊத்திட்டு வண்டியை கொண்டு மரத்துல மோதிட்டான். வங்கனூருக்கு எப்படி போறதுன்னு தெரியல. நீங்க அவரு வடிவகரத்து ரியாக்ஷன் கொடுத்துட்டு உங்களை பார்த்து நான் அப்படியே எங்கேயே தான் ஆயிடுச்சு. கேரக்டரே மறந்துட்டியடா அப்படின்ட்டு. ஓகே, சூப்பராக பண்ணீங்க. ரொம்ப லவ்லியாக இருந்தது. உங்களுக்குள்ள ஒரு ஆக்டர் இருக்காங்க. இப்போ ஆக்டிங்க்கு ஏதாவது அதுக்கும் வாய்ப்பு வந்தா ஓகே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ சூப்பர் சிங்கர்ல வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு மொமெண்ட், ஒரு சாங்கா இருக்கலாம், ஜட்ஜஸ் பேசினதா இருக்கலாம்னா எது சொல்லுவீங்க? அந்த விஷயம் சொல்லுங்க. மறக்க முடியாத மூமெண்ட்னா கல்யாணம் தான். சூப்பர் சிங்கர்ல எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுதான். மறுபடியும் நடந்த கல்யாணம். சூப்பர் சிங்கரில் கல்யாணம். அந்த மாதிரி எங்களுக்கு எங்க அப்பா வந்து எங்களோட மேரேஜ்க்கு வரல. எங்களுக்கு லவ் மேரேஜ் தான். ஸோ அதனால வந்து ஆப்வியஸ்லி அப்பா ஒத்துக்கல லாஸ்ட் வரைக்குமே. அப்புறமா ஓகேன்னு சொல்லிட்டு முத நாள் வரலன்ட்டாங்க. சாரி, முத நாள் வரேன் பைக்ல ஃப்ரெண்டோட வரேன்னு சொன்னாங்க. சரி நம்பி நாங்களும் வந்துட்டோம். பொன்னழிப்புல வந்து என் அம்மா, தங்கச்சி, நான் எல்லாருமே வந்து மாப்பிள்ளை வீட்டோட வந்துட்டோம் வேன்ல. அப்புறமா எங்க டாடி வருவாங்க வெயிட் பண்ணி பார்த்தா காலையில கல்யாணத்துக்கு வரவே இல்லை. கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் சரியா பேசவே இல்லை. அது அப்பதான் வந்து சூப்பர் சிங்கருக்குள்ள அதுக்கப்புறம் போனோமா. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டு இருப்பாங்க. அப்பப்போ வந்து அந்த ஞாபகம் வந்துடும். நீ வந்து நான் சொன்ன பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கல, அதனால கொஞ்சம் கோவத்துல அப்பப்போ பேச மாட்டாங்க. அது ஒரு அந்த ஒரு பாண்டிங்கே. அப்பா பொண்ணுன்றது வந்து எப்பவுமே அந்த ஒரு பாண்டிங் ஸ்பெஷலானது தான் ஜெனரலா. அந்த மாதிரி தான் எங்க அப்பா வந்து என்னை வந்து அவங்களோட அம்மான்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாரு. கடைசியில சுத்தமா பேசாம போயிட்டோன்னே ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அது வந்து சூப்பர் சிங்கர் டீமுக்கு ஜஸ்ட் பேசும்போது அதெல்லாம் சொல்லியிருந்தோம். ஆனா அவங்க இந்த அளவுக்கு வெட்டிங் ரவுண்டுனே ஒண்ணு வச்சிருந்தாங்க. அது எங்களுக்காக அமைஞ்சிருச்சு. அப்படியே அந்த டே வந்து எங்களுக்காக வச்சோம். பாடின பாட்டு அன்னைக்கு பஸர் கிடைச்சு அன்னைக்கு வந்து 4 வாய்ஸ்ல பாடணும் அந்த பாட்டு. அது பாடி நல்ல கமெண்ட்ஸ் வந்திருந்தது. பார்த்தா கொஞ்ச நேரத்துல அப்பா பேசுங்க அப்படின்னு பிரியங்கா அக்கா சொல்றாங்க. பின்னாடி பார்த்தா வராரு. என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. ஐயோ, அது மறக்கவே முடியாது. அப்புறம் அப்பா அம்மா வந்திருந்தாங்க 2 பேருக்கு முன்னாடி. மறுபடியும் தங்கச்சி மட்டும் மிஸ்ஸிங். வர முடியல. தங்கச்சி இல்ல அப்போ. அப்புறமா எல்லாருக்கும் முன்னாடி கல்யாணம் பண்ணி வச்சு சீரியல் ஆக்ட்ரஸ்லாம் இருந்திருந்தாங்க அன்னைக்கு. அப்புறம் ஜட்ஜஸ், ஒரு செலிபிரிட்டியோட எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு அது சூப்பர் சிங்கர் டீமுக்கு பெரிய திருமணம் அப்படினே சொல்லலாம். ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அது மறக்கவே முடியாது. ரொம்ப ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் இன் மை லைஃப்னே சொல்லலாம். இப்போ வந்துட்டு கண்டிப்பா இப்போ உங்களை மாதிரி வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லா ஒரு ஹாப்பியான ஒரு கப்பல் பார்க்கும்போது வந்துட்டு ஒரு விஷயம் கேட்கணும்னே தோணும். அதாவது வந்து லைக் இப்போ நீங்க ஹாப்பியா இருக்கீங்க, ரீல்ஸ்லாம் பண்றீங்க, எல்லாம் இருக்கும்போது கண்டிப்பா இவ்வளோ ஹைஸ் இருக்கும்போது கண்டிப்பா ஒரு லோ பாயிண்ட் கண்டிப்பா இருந்திருக்கும். டெஃபினட்டா ஒரு பிரேக் டவுனான ஒரு மொமெண்ட் கண்டிப்பா இருந்திருக்கும். லின்சிக்கு உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஒரு பிரேக் டவுனான ஏதாவது மொமெண்ட் இருந்திருக்கா? ஆக்சுவலி எங்க அப்பா கல்யாணத்துக்கு வராதது தான் எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமே. என்னோட லைஃப்ல வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப பெட்டா வீட்டுக்கு அப்படிலாம் இல்லை. எனக்கு தான் தங்கச்சி இருக்கு. பெட்டெல்லாம் கிடையாது. 2 பேருமே அடி வாங்கினா 2 பேரும் அடி வாங்குறோம். எல்லாமே அப்படிதான். கொஞ்சம் அவங்களுக்கு மட்டும் ஏன் தங்கச்சி அடிக்கிற அந்த மாதிரி. அதனால அது வேற மாதிரி.
ஆனால் எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் உள்ள அந்த பாண்டிங் வந்து அது வேற மாதிரி. எல்லாருக்குமே தெரியும், எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே. அதனால வந்துட்டு அவர் கல்யாணத்துக்கு வரல. ஏன்னா அது அடுத்த ஒரு லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் இல்லை. ஏன்னா இவங்கள பற்றி எங்கள் டாடி புரிஞ்சிக்கல ஃபர்ஸ்ட்டு. அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரு. ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கே தெரியும், ஆப்வியஸ்லி ஒரு ரெகுலர் இன்கம் வராதுல்ல. ஒரு ஐடியோ ஏதோ போகிறோன்னா மாதம் இவ்வளோ. அதனால வந்துட்டு அவங்களுக்கு ஒரு வருத்தம். அது எப்படி வந்து என் பொண்ணை நீங்கள் நல்லா பார்த்துப்பாங்க. எங்கள் டாடி எவ்வளவோ பேசி பார்த்தா, எப்படி நீங்கள் என் பொண்ணை நல்லா, இவங்களும் சொல்லி பார்த்தாங்க, அது வந்து நடக்கல. பட் ஆனால் உனக்கு பிடிச்சிருக்கு போ அப்படின்ட்டு அப்புறமா வரல அப்படின்னோடனே அது ரொம்ப பெரிய வருத்தமாயிடுச்சா. அதுதான் என்னோட லைஃப்பில் வந்து பெரிய ஒரு பிரேக் டவுன் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப நான் வருத்தப்பட்டு ரொம்ப டிப்ரெஷனில் இருந்த மாதிரி, என்னடா நம்ம கல்யாணம் ஆகி அப்பா பேச மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இவங்க கிட்ட. அப்போ அந்த டைம்ல வந்து இவங்க தான் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மாவும் தங்கச்சியுமே ரொம்ப. ஸோ இப்போ கன்வின்ஸ் பண்ணது வந்துட்டு யாரு, லைக் அப்பாவை? அம்மாவும் தங்கச்சியும் தான். ஆமா. ஏன்னா அடுத்து வந்து தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ண போறோம், நீங்க இன்னும் வந்து பேசாம இருந்தா எப்படி அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா பேச வச்சு, அப்புறம் ஒரு நாள் வந்து எங்க டாடி இவங்க கிட்ட பேசினாங்க. அப்புறம் கொஞ்சம் பேச பேச அவங்களுக்கு பிடிச்சிருச்சு போல. அப்புறம் எனக்குலாம் பண்ண மாட்டார், நேரம் இவருக்கு தான் ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்னதான் பேசுவீங்க 2 பேரும். ஃபோன் பண்ணி அது பேச அது இந்த புக்ல வந்து எங்க டாடி புக் பைத்தியம் நிறைய படிப்பாங்க. அப்படியா? நீங்க படிப்பீங்களா ப்ரோ? நான் ஓரளவுக்கு படிப்பேன், நிறைய படிக்க மாட்டேன். எனக்கு தேவைன்னா நான் அந்த கண்டென்ட் மட்டும் நான் படிச்சிருக்கேன். அப்புறம் அவர் ஒரு சயின்ஸ் பைத்தியம். அதனால வந்து இதுல வந்து எட்மண்ட் ஹில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுல வந்து ஹென்றி என்ன சொல்லியிருக்காருன்னா அதெல்லாம் ஃபுல்லா உட்காந்து பேசுவார். இவங்களுக்கு கேட்கறது ரொம்ப பிடிக்கும். அதனால லிசன் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் கேட்டுட்டு இருப்பேன். நான் பேசுறதை மட்டும் கேட்காம எங்க அப்பா பேசுறதையும் சேர்த்து கேட்பாரு. ப்ராபபிலி அப்படிதான் இம்ப்ரெஸ் பண்ணீங்களோ? ஓகே லிசன் பண்ணி. ஆமா அதுதான் கரெக்ட். நான் அப்படிதான் இம்ப்ரெஸ் ஆனேன். இன்னொன்னு வந்து நான் கொஞ்சம் வந்து அந்த லூஸ் டாக் பண்றது, அதுக்கப்புறம் கொஞ்சம் மெச்சூரிட்டி லெவல் கம்மின்னு எங்க டாடி சொல்லுவாரு. அந்த மாதிரி தான் நான் பேசுவேன். ஆனா இவர் ரொம்ப மெச்சூர்டா பேசுவாரு. ஸோ எனக்கு வந்து எப்படி இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ மெச்சூர்டா பேசுறாரே அப்படின்னு சொல்லி அதுல தான் பயங்கரமா அட்வைஸ் பண்ணுவாரு வேற. ஆமா ஸ்டார்டிங்ல. ஆனா அப்போ வந்து அட்வைஸ் பண்ணும்போது, ச்சே எப்படி இவ்வளோ மெச்சூர்டா பேசுறாரு, இவ்வளோ அட்வைஸ் பண்றாரு இந்த மாதிரி ஒரு. ஏன்னா நம்ம வந்து அப்படி ஒரு மாதிரி இருக்கோம், அவங்க வந்து கரெக்டா இருந்தாங்கன்னா அதுதான் ஒரு நல்ல மேட்சிங்கா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சு, ஓகே இவங்க தான் நமக்கு கரெக்டான பார்ட்னர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இவங்களை. அதனால நான் தான் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்படி அட்வைஸ் பண்ணதுனால இல்ல எல்லாமே சேர்த்து ரொம்ப கேரிங்கா இருப்பாரு. அப்போ அட்வைஸ் பண்ணது பிடிச்சது, அப்ப இப்போ அட்வைஸ் பிடிக்கலையா? அப்புறம் பூமர்னு சொல்றீங்களா? கேளுங்க, அது என்னன்னு கேளுங்க. சும்மா அட்வைஸ் பண்ணிட்டு எதுக்கு எடுத்தாலும் பிரியாணி சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது, அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு சும்மா. அப்போ அட்வைஸ் பிடிச்சி நல்லா இருந்தது. ஆனா இப்போ அந்த அட்வைஸ் பிடிக்கல. நீ மட்டும் முன்னாடி இருந்த மாதிரி இருக்கிய. இல்ல அது போண்டா. அது ஆக்சுவலி நீங்க சின்ன திரையிலே பார்த்திருப்பீங்க. சின்ன திரையில நீங்க வர எபிசோட்ல பாருங்க, தெரியும் நான் இவங்களை பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் சாங்ஸ்லாம் வச்சிருக்கேன். அதில் உங்களுக்கு எந்த சாங் ரொம்ப பிடிக்குமோ அது 2 சாங்ஸ் எங்களுக்காக பாடுங்க. ஓகே ஷூர். உங்களுக்கு ஷான் ரோல்டன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தீங்க, அவரோட வெண்பனி மலரே அந்த சாங் எங்களுக்காக பாடி காட்டுறீங்களா? வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே, உன் நிறவிழியா இந்நாயுள் ரேகை முழு வாழ்வு பெறுதே, காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன, வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம் தான் என்ன, காற்றில் பறக்கும் காத்தாடினானே 8 வயதாய் கூத்தாடினேனே, காய்ந்த இலை நான் பச்சையானேன், பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானேன், வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே, உன் நிறவிழியா இந்நாயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே. பயங்கரமாக இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. அண்ட் இன்னொரு பாட்டு காதல் கண் கட்டுதே அப்படிங்கிற பாட்டு எங்களுக்காக. காதல் கண் கட்டுதே, கவிதை பேசி கை தட்டுதே, ஆசை முள் குத்துதே, அருகில் போனால் தேன் சொட்டுதே, பறவையாய் தெரிந்தவள் இறகு போல் தரையிலே விழுகிறேன், இரவிலும் பகலிலும் தொடரும் நினைவிலே கரைகிறேன், காற்று நீயாக வீச என் தேகம் கூச, எதை நான் பேச கலைந்து போனானே, கனவுகள் உரச பறி
லவ்லி லவ்லி. பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த பாட்டு. ஓ அப்படியா? மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் சின்ன சின்ன தெரியலையோ நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் பண்ணுவீங்க, இன்னும் நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய ஹைட்ஸ் அச்சீவ் பண்ணீங்கன்னு உங்களுக்கு வாழ்த்துறேன். தேங்க்யூ ஸோ தேங்க்யூ மச். ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். Mad Rapid, India's finest audio wearable brand. Starting at 999.